நீங்களும் பக்கத்தில் பார்த்து வாழ்த்துங்க பார்க்கலாம். நல்லா இருப்பீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. ஏதோ கடமைக்காக இல்லைங்க, நீங்கள் ஆண்டவரை துதிச்சிருக்கீங்க, ஆண்டவரை உயர்த்திருக்கிறீங்க, ஆண்டவரை பாடி இருக்கிறீங்க, உங்கள் பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. உங்கள் வாய் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை செய்யும். இப்போ பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க. பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, தம்பி காட்வின் பக்கத்தில் பார்த்து சொல்லி ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாம் மன்னனுக்கு யாரும் சொல்லியா? ரைட். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் சொல்லி திரும்பி தான் சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான நாளில் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், என்னை காட்டிலும் உங்களை அழைத்த தேவர், முன்குறித்தவர், உங்களை அபிஷேகித்தவர், உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு உங்களை வழிநடத்துகிற தேவன் நமக்கு என்றென்றைக்கும் போதுமானவராய் இருந்து இது நாள் வரை நடத்துகிறார். இனியும் நடத்த அவர் உண்மையுள்ளவர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாளில் நல்லதொரு வாக்கை நமக்கு கொடுக்க போகிறார். அந்த வாக்கின்படி அவர் செய்து முடிப்பார். ஆமென். வாசித்து கேட்டதான இந்த வேத பகுதி நினிவேயின் பாரம் என்று அந்த அதிகாரத்தின் முதல் வசனம் ஆரம்பிக்கிறது. அதை குறித்து நாகும் சொல்லப்படுகிறதான ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இந்த நாகும் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இது எதை குறித்ததான பாரம்? நினிவேக்கு வைக்கப்பட்டிருந்ததான கர்த்தருடைய கோபத்தை மாற்றி கர்த்தரே அவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. வாசிக்க கேட்டதான அந்த வேத பகுதி 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை. 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, எப்பொழுதுமே தேவனை விட்டு பிரிக்க நம்மோடு ஒவ்வொரு நாளும் போராடுகிற ஒரு துராலோசனைக்காரன் ஒருவன் உண்டு. அவனுடைய வேலையே உனக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கிற உறவை பிரிக்கிற வேலைதான். நீங்கள் கர்த்தரோடு கொண்டிருக்கிற அன்பை, நீங்கள் கர்த்தரோடு கொண்டிருக்கிறதான நேசத்தை, நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசத்தை குறைக்க ஒவ்வொரு நாளும் அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒன்று நிச்சயமான ஒன்று, அவன் தோற்று போவான். அல்லேலூயா. அவன் தோற்றே போவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள கர்த்தர் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சூழ்ச்சி ஆனாலும், எந்த மனுஷன் ஆனாலும், எந்த விதமான அந்த அசுத்த ஆவிகள் ஆனாலும் அவைகள் தோற்றே போகும். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வசனத்தின் கீழ்ப்பகுதியில் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை 23வது வசனம். இப்பொழுதும் 13வது வசனம், இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் சொல்லுகிற 2 காரியங்கள், உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன். அவன் என்னதான் சூழ்ச்சி பண்ணி உனக்கு விரோதமாய் உன்னை கட்டி வைத்திருந்தாலும், உன்மேல சுமத்தி இருந்தாலும், சுமைகளை வைத்திருந்தாலும் அதை அப்புறப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே நம் ஆண்டவருடைய கரத்தில் விழுவது நல்லது இல்லையா? உலகத்தில் நமக்கு நிறைய ஆதரவான கரங்கள் உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு கடைசி வரையில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாட்களில் அந்த அன்பும் தணிந்து போவும், அந்த மனிதர்களும் காணாத போவார்கள். ஆனால் இந்த உலக தோற்றம் முதல் நம்மை முன்குறித்த ஆண்டவர் உண்மையில என்மேல வைத்திருக்கிற அன்பில ஒரு இமி அளவும் இதுவரை குறையவில்லை. ஹல்லேலூயா. நாம தான் விலகி விலகி போகிறோம், நாம தான் தூர போயிடுறோம். ஆனால் தகப்பனாகிய அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாமல் பின்தொடர்ந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஆகவே நாம் அவருடைய கரத்துல நன்மையானாலும் தீமையானாலும் அவருடைய கரத்துல வைப்போம். பிரியமானவர்களே, ஒரு தகப்பனுடைய கரம் எப்படி இருக்கும்? நல்ல யுத்த வீரனாய் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது பாக்ஸிங் பண்றவனாய் இருப்போம், இருக்கிறவங்களா இருக்கணும் வச்சுங்க. இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு பிள்ளை பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்றார். கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சரி, அப்போ அந்த பாக்ஸிங் அந்த அவருடைய கை எவ்வளவு முரட்டுத்தனமா இருக்கும்? ஒரு குத்து விட்டா எதிரியுடைய பல்லு உடையும், எலும்பு உடையும். அப்படிதானுங்களே? ரொம்ப உறுதியாக இருக்கும். இந்த என்ன சொல்லுவாங்க, ஜிம்முக்கு போறவங்கள அந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியாக இருக்கும். ஆனால் அவர் பிள்ளையை கொஞ்சும் பொழுது, அல்லது அந்த சுமையான கையை பிள்ளையினுடைய தோல் மேல வச்சு அவர் கூட்டிட்டு போறாருன்னு வச்சுங்க, அதே பலத்தை அங்கு காண்பிக்க மாட்டார். கை அவருடையது தான், வல்லமையும் இருக்கிறது, பலமும் இருக்கிறது. ஆனால் பிள்ளையின் மேலே அது லகுவா இருக்கும். கர்த்தரும் நம்ம மேல வைத்திருக்கிற கை அப்படிதான்.
அந்த கை பராக்கிரமம் செய்யும், அந்த கை சத்துருவை அழிக்கும், அந்த கை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கப்பட்டது. ஆனால் அது என் மேல் வைக்கப்படும் பொழுதோ அது லேகுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது லேசாய் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கரங்கள் நம்ம மேல லேசாய் வைக்கிற தேவன். அதனால தான் கரத்துல விழுந்துடும். ஒரு முறை தாவீது ஆண்டவருடைய பாதத்துல தான் அவர் வளர்றார். ஆனா அவனுக்குள்ள ஒரு இந்த துராலோசனைக்காரன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆலோசனைக்காரன் உள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அது எப்போ எந்த விதத்துல யார் மூலமா வருவான்னு தெரியாது. நம்ம விழிப்பாய் இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். துராலோசனை சொல்லுகிறவர்கள் நம் பக்கத்துல வரும் பொழுது நாம் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அவர்களை மேற்கொள்ள வேண்டும். நம்ம உறுதியா ஜெபத்தில் இருக்கும் பொழுது அதை கண்டு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அவனுக்கு செவி கொட்டா நாம விழுவோம், நம்முடைய குடும்பம் விழுந்துரும். ரைட். இப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், தாவீதின் இடத்துல ஒரு துராலோசனைக்காரன் வருகிறான். வந்து ஒரு ஆலோசனை சொல்றான். நீ இப்பொழுது யுத்தத்தில் ஜெயித்து கொண்டிருக்கிறியே, இது உன்னுடைய பராக்கிரமம், உன்னுடைய படைகள், உன்னுடைய போர் வீரர்கள், ஆகவே உன்னுடைய பலன் எவ்வளவு என்று நீ கொஞ்சம் கணக்கிட்டு பார் என்று சொல்லுகிறான். ஆனால் தாவீது எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிற மனிதன். அவனுக்குள்ள இப்பொழுது ஒரு ஆசை வந்துடுது. எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிற, என்னுடைய கீழே இருக்கிற எத்தனை போர் வீரர்கள் என்னலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறார். அது உன்னுடைய பலத்தினால், உன் போர் வீரனுடைய பலத்தினால் ஜெயிக்கல, அது என்னுடைய பலத்தினால் நான் உன்னை இதுவரை நடத்தினேன். அல்லேலூயா. நாம கூட நிறைய நேரங்களை இப்படிதான் யோசனை பண்றோம். நான் ஓடுறது, ஜெயிக்கிறது, வெற்றி பெற்றது, சம்பாதிக்கிறது எல்லாமே நான் படித்த படிப்பினாலே, என்னுடைய திறமையினாலே, என்னுடைய ஞானத்தினாலே, என் பெற்றோர்கள் எனக்கு வைத்த சொத்துனாலே இல்லை. பிரியமானவர்களை, தயவு செய்து அதை இன்றைக்கே டெலீட் பண்ணிடுங்க. எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆமென். இப்போ வசனத்துல நான் வாசிக்கலாம். 2 சாமுவேலுடைய புத்தகம் 24ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கலாமா? 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம், நல்ல அருமையான ஒரு பகுதி, வாசிக்கலாம். காலமே எழுந்திருந்த பொழுது காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டானது. இதற்கு ஏன் உண்டானது என்பதை குறித்து நீங்க மேல வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இப்போ காலையில தாவீது எழுந்திருக்கிறார். எழுந்த உடனே ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றார். அந்த காத்து தாவீதின் இடத்துல வருகிறார். 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில ஒன்று உனக்கு, அதை நீ தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். 3 காரியங்களை உங்களுக்கு முன்னால வச்சிருக்கேன்ப்பா. 3ம் வரப்போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்க போகிற தண்டனை, நீ செய்த மீறுதலினால் கிடைக்கிற பலன், கர்த்தரை பரீட்சை பார்த்ததனால் உண்டான வினை, நீ கர்த்தருடைய பராக்கிரமத்தை, கர்த்தருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிட்டதனால் கிடைக்கிறதான பலன். 3 காரியத்தை உன்னிடத்தில் சொல்லுகிறேன். வசனத்தை வாசிக்கலாம். வந்து அவனை நோக்கி, நல்ல கவனிங்க, ஆண்டவர் இப்பொழுது விடுவிக்க போகிற, இஸ்ரவேல் தேசத்தின் மேல கொடுக்க போகிற 3 தண்டனைகளை குறித்து காத் தாவீதின் இடத்துல சொல்லுகிறார். என்ன? தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உன்னுடைய விரோதிகள், உன்னுடைய எதிரிகள் உன்னை பின்தொடர நீ நாடு நாடா தேச தேசமா ஓடணுமா, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ என்று நான் கர்த்தரிடத்துல, கர்த்தர் என்னை அனுப்பினார், அவர் உன்னிடத்துல கேட்க சொன்னாருப்பா, நீ செஞ்ச தப்புக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற தண்டனை. 1 7 வருஷம் பஞ்சம், 2 3 மாதம் உன் சத்துருக்கள் உன்னை துரத்த நீ ஓட போகிற, அல்லாவிட்டால் 3 நாள் கொள்ளை நோய். இதுல 3த்துல எது நீயே சொல்லு. இப்ப நம்ம பார்த்து சொன்னது மாதிரி ஒரு இப்படிப்பட்ட தண்டனைகள் இருக்கு, நீங்க என்ன தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நம்ம யோசனை பண்ணுவோம். ஆண்டவரேன்னு பாதத்தில் விழுந்துரும். கர்த்தர் வாக்கு மாறாதவர், சொன்ன சொல்லை ஒரு நாளும் தட்டாமல் அவர் செய்கிற தேவன். அவர் தண்டனையானாலும் சரி, அது ஆசீர்வாதமானாலும் சரி, சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இப்ப சரி சொல்லிட்டாங்க. அடுத்த வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண் எனக்குள்ள வந்து விட்டது, நான் அவசரப்பட்டேன், நான்
செய்த தவறுக்காக, நான் செய்த பாவத்திற்காக என் ஜனங்களுக்கான ஒரு தண்டனை வரப்போகிறது. நான் கொடிய வேதனைக்குள்ள நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பானாக என்று சொல்லி காத்தினிடத்திலே சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் 7 மாதம் பஞ்சம் வேண்டாம், ஏனென்றால் என் ஜனங்கள் அதை தாங்க மாட்டார்கள் இல்லையா? இப்போ தம்பி ஒரு செய்தியை சொல்லும் பொழுது, இந்த டிசம்பர் மாதம் எல்னினோ என்று சொல்லப்படுகிற மோசமான வானிலை மாற்றம் வரப்போகிறது. 2027 அது மிகப்பெரிய பஞ்சமாகவோ அல்லது மிகப்பெரிய கொடிய மழையாகவோ இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் அதை தெரிவித்துள்ளதாக சொல்லுகிறார். இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்களிலே பஞ்சம், தண்ணி இல்லாத தண்ணி பற்றாக்குறை, எங்கு பார்த்தாலும் வறட்சி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நம் தேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இது வராமல் வருவதற்கும் வராமல் காப்பதற்கும் தேவ பிள்ளைகள் ஒருவரால் தான் முடியும். அல்லேலூயா. நாம் திறப்பில் நின்று தேவ சமூகத்தில் கதறுவோம் என்றால் வருகிறதான எந்த ஆபத்தாய் இருந்தாலும் அதை கர்த்தர் வழி விலக போக செய்து நம்மை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கும், இங்கு 7 மாதங்கள் நாங்கள் அப்படி இருக்க, 7 மாதங்கள் நாங்கள் அப்படி இருக்கணுமா? 7 வருடமா? 7 வருஷங்கள் பஞ்சம் வேண்டாம். 3 மாதங்கள் எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் விலகியும் ஓட வேண்டாம். ஏன்னா நான் ஓடி ஓடி களைத்து போயிருக்கிறேன். குகைகளிலும் பள்ளத்தாக்குகளையும் மரங்களின் மேலேயும் பல மிருகங்களுக்கு நடுவேயும் நான் ஓடி ஓடி இளைத்து போயிருக்கிறேன். இனி ஓடுவதற்கு எனக்கு தெம்பில்லை. எங்களை எதிரிகள் எங்களை துரத்தாதபடி அதுவும் வேண்டாம். ஆனால் ஒன்று, மனுஷனுடைய கையில விழுவதை பார்க்கிலும் நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் விழுவோம். ஏனென்றால் அவர் இரக்கமும் மனதுருக்கம் உள்ளவர். 3 நாள் கொள்ளை நோய் நடந்து என்ன தெரியுமா? பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து போனார்கள். அவன் அந்த தூதன் இறங்கி எல்லாரையும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்கான். கீழே வசனம் சொல்லும், அப்பொழுது கர்த்தர் மனதிறங்கி சொல்லுவார், போதும் நிறுத்திக்கொள், உன் கையை மடக்கு. அவன் அங்கே நின்று விட்டான். ஏனென்றால் இந்த ஜனங்கள் அழறாங்க, ஆண்டவரே நாங்கள் விரோதமாய் தவறு செய்து விட்டோம். அடிக்கவும் செய்யும் கர்த்தருடைய கரம், தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அதை அணைக்கவும் செய்யும். அல்லேலூயா. அவருடைய கரம் மெதுவாய் இருக்கும். இன்றைய செய்தியின் தலைப்பு 1ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம் சொல்லுகிறது. நாகும் 1ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம், நான் உன்மேல் இருக்கிற பிசாசினுடைய, துன்மார்க்கனுடைய, துராலோசனைக்காரனுடைய, சத்துருடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு நுகம், நமக்கு ஒரு சுமை கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மை வழிவிலகாதபடி அது கட்டி வைத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நுகம் என்றால் என்ன? யோக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். யோக், YOK, யோக் என்று சொன்னால் மாடுகள் ஏர் உழும் பொழுதோ அல்லது வண்டி இழுக்கும் பொழுதோ அந்த வண்டியையோ அல்லது அந்த ஏரையோ அது விட்டு விலகாதபடி அது கழுத்துல ஒரு கயிறை போட்டு ஒரு தடிமனான ஒரு மரத்தினாலான துண்டை வைத்து அதோடு பிணைத்து வண்டியோடு இணைத்து விடுவார்கள். இது வண்டியை விட்டு விலகவே விலகாது. இந்த சுமை ஏறி இறங்குகிற வரை அது சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். அது சுமந்து அந்த கழுத்து பகுதியில் ஒரு வீக்கம், காய்த்து போனது என்று சொல்லுவார், மறுத்து போன ஒரு பகுதி உண்டாயிருக்கும் மாடுகளுக்கு. சில மாடுகள், பழக்கப்பட்ட மாடுகள் அது தானாகவே வந்து நுகத்தை சுமந்து செல்லும். அது தானாகவே அதிலிருந்து விலகி செல்லும். அப்போ நுகம் என்கிற அந்த காரியத்தில் அது சிக்கிக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அது சுமை சுமக்கவும் வண்டி இழுக்கவுமே அது பயன்படும். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தின் அந்த நுகத்திலிருந்து எப்பொழுதோ கட்டுகளை அரித்து நுகங்களை முறித்து உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் அந்த நுகத்திலே போய் நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம்.
அந்த சுமையிலே போய் நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். தந்திரமான பிசாசனுடைய காரியங்களிலே போய் நாம் சிக்கிக் கொள்வதினாலே மீண்டும் மீண்டும் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி உன்னையும் என்னையும் விடுவிக்கிறவராய் அங்கு வேதத்திலே காணப்படுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாய் உனக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நேற்றல்ல, ஆதாம் துவங்கி இன்றைக்கு வரை அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுகிற ஒவ்வொருவருக்கும் அது நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். இடையில இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமை அழைத்தார். 12ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மீண்டும் 18ஆம் அதிகாரத்தில் அவர் நினைவு கூர்ந்துகிறார். அவனுக்கு 100 வயதானது, குழந்தை பிறக்கிறது. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்குக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தெரிவித்து மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார். பின்பு யாக்கோபுக்கு உறுதிப்படுத்துகிறார். இப்படி தலைமுறை தலைமுறையாய் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கிலே நின்றார்கள். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுதுதான், கர்த்தருடைய கற்பனையின்படி நடக்கும் பொழுதுதான், அவருடைய உடன்படிக்கை மீறாத வரைதான் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நிறைய பேர் ஜெபம் பண்ணும் பொழுது இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. என்னன்னா, நீர் வாக்கு கொடுத்தீரே, நீர் வாக்கு மாறாத வயிற்றே, எனக்கு அதை நடத்தும் அல்லது நிறைவேற்றும் என்று கேட்போம். அது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் உரிமை பாராட்ட நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேனா, அந்த சட்டத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, அந்த சட்டத்தின்படி நான் நடக்கிறேனா என்று நம்மை நாம் ஆராய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். நீங்கள் ஆராய்ந்து அறிந்தால்தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். சரி, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பின்மாறி கர்த்தரை மறந்த பின்பு, கர்த்தரிடத்தில் இந்த வழி விலகி போன பின்பு, யோசேப்பு காலத்திலே அவர்கள் கானானிலிருந்து எகிப்துக்கு வந்தார்கள். எகிப்திலே ஜனங்கள் பெருகினது, சந்ததி பெருகினது. ஆனால் அவர்கள் மனம் மாறி அந்த எகிப்தின் பொற்சிலையை வணங்கின அந்த நாட்களிலே, அல்லது பொற்சிலைக்கு அந்த விக்கிரகத்தின் வழிபாடுகளிலே அவர்கள் சிக்கி அங்கிருந்த ஜனங்களோடு கலந்தார்கள், தேவனை மறந்தார்கள், தேவனுடைய கோபத்தை பெற்றார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ராஜா எழும்பினான். இந்த புற நாட்டிலிருந்து வந்ததான இந்த யோசேப்பின் சந்ததிகளை அந்த நாட்டிலே அடிமையாக்கினான். அடிமையாக்கி 400 வருஷம் அவர்கள் இட்ட கூக்குரல் மிக கொடியதாயிருந்தது. தேவ சமூகத்தில் அழுதார்கள். நமக்கு ஒரு பிரச்சனை வருது பிரதர், நம்ம அழறோம், ஜெபிக்கிறோம். ஒரு சில நாட்கள் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆனா இங்க 400 வருஷம் ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, நீர் கொடுத்த வாக்கு எங்கே? என் தெய்வமே எங்களை விடுவியும், எங்கள் தெய்வமே எங்களை ரட்சியும். நீ ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், வாக்கு மாறாத தேவன். எங்களை இப்படி மாட்டி நாங்க சிக்கி தவிக்கிறோமே. பாவங்களை உணராமல் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் கோரினார்கள், அது நிறைவேறவில்லை. பின்பு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு மோசேயை அனுப்பி அந்த ஜனங்களை அவர் மீட்டு கொண்டு வந்தார். இது வரலாறு. இன்றைக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நாமும் நிறைய இடங்கள்ல இப்படிப்பட்ட நுகத்துல மாட்டி கொண்டிருக்கிறோம். அந்த நுகத்தில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நுகத்தின் பாரத்தை நம்ம கேட்டா சில பேர் சொல்ல முடியும், சில பேர் சொல்லவே முடியாது. அவ்வளவு வலியோடு வேதனையோடு மற்ற இடங்களில் மாத்திரல சபைகளிலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் மாட்டிக்கணும் பிரதர், நான் சிக்கி கொண்டேன், அந்த கடன் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்து இப்போ நான் தவிக்கிறேன். நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருந்தாங்க. வந்த உடனே உட்கார்ந்த ஒரு 2-3 நிமிஷம் தான் பேசினேன். அதுக்குள்ளே கண்ணீர் தாரை தாரையாய் வந்தது. ஏமாளறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பிரதர் இங்கே நம்பி ஒருத்தராண்ட நான் சீட்டு போட்டேன், 5 சீட்டு கட்டினேன். எத்தனை சீட்டு? 5 சீட்டு. என் பெண்ணுக்கு கல்யாணத்திற்காக நான் சேமிப்பதற்காக கட்டினேன். ஆனால் அந்த 5 சீட்டும் எனக்கு திருப்பி அவங்க தரல, என்னை ஏமாத்திட்டாங்க. அவங்க கணக்கு சொல்றாங்க, கிட்டத்தட்ட 12-13 லட்சம் ரூபாய் இந்த பணம் எனக்கு வரணும், எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம நம்புறோம் ஒரு காரியத்தில் இது நமக்கு உதவும், இது எதிர்காலத்துக்கு நாம் பயன் தரும்னு சொல்லி சில நேரங்கள் அது நட்டமாய் போகும் பொழுது, சில நேரங்கள் அது வாய்க்காத போகும் பொழுது நாம் மிகப்பெரிய தோல்வியை, மிகப்பெரிய வலியை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட நுகங்களை உங்களுடைய கழுத்திலிருந்து, உங்களுடைய குடும்பத்திலிருந்து கர்த்தர் அப்புறப்படுத்த அவர் உண்மையில் அவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த நுகத்தின் பாரம், இந்த வலி எப்படிப்பட்டது?
இந்த ஆரம்ப நாட்களில வேதாகமத்தில் அசிரிய ராஜாக்கள் என்று ராஜாக்கள் உண்டு. இவங்களுடைய செயலை என்ன தெரியுமா? ஒரு தேசத்துக்கு போறது, சண்டை போடுறது, சண்டையை போட்டு அந்த தேசத்தை கைப்பிடிக்கிறது. அந்த கைப்பற்றின உடனே அந்த தேசத்தின் மேலே அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். என்ன ஆதிக்கம்? அவர்களுக்கு அதிகப்படியான வரி சுமையை போடுவார்கள். அவர்கள் அந்த ஜனங்களை அடிமைப்படுத்துவார்கள். கொடுமையான சித்திரவதை பண்ணுவார்கள். அவங்களுடைய கலாச்சாரத்தை அழிப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை வச்சிருப்பாங்க. இன்றைக்கு கூட பல தேசங்கள் அப்படிதான் இருக்கு. நீங்க வடகொரியா, தென்கொரியா என்று 2 தேசங்கள் உண்டு. தென்கொரியா தேவனின் தேசம். வடகொரியா இன்றைக்கும் பயங்கர சிக்கலிலே தவித்திருக்கிற தேசம். தெரியுமா? நீ நானும் சுதந்திர நாட்டில் இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பல நேரங்களில் ஆண்டவர் நம்மை சுதந்திரமாய் வைத்திருக்கிறார். பேசுவதற்கு, பாடுவதற்கு, இப்படி ஆராதிப்பதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு. வடகொரியாவில் அது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது பிரதர். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செல்ல நோண்ட முடியாது. நீங்கள் இஷ்டத்துக்கு டிவியை பார்க்க முடியாது. நீங்கள் 10 பேர் கூடி ஒரு இடத்துல நின்று பேச முடியாது. எல்லாவற்றிலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட், அப்படியே கட்டுப்பாடோடு வைத்திருப்பார்கள். பெண்கள் இப்படி தான் இருக்கணும். வெளிநாட்டிலிருந்து இன்னொருவர் அங்கே போயிட்டு என்ன பண்ண முடியாது? நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாது. நீங்கள் அந்நிய தேவர்களை அங்கே வணங்க முடியாது. அவர்களுடைய தேவர்களை மாத்திரம்தான் வணங்க முடியும். பல கட்டுப்பாடுகள். இன்றைக்கு வடகொரியா மாத்திரமல்ல, பல தேசங்கள் இப்படி இருக்கிறது. ஆனால் உன்னையும் என்னையும் கர்த்தர் நுகத்தடிகளை உடைத்து கர்த்தர் நம்மை ஜீவனோடு சாட்சியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நுகத்தடியினுடைய பாரம் எப்படி இருக்கும்? எப்படி அந்த நுகத்தடிக்குள்ள நாம சிக்கி இருக்கிறோம், அந்த நுகத்துக்குள்ள எப்படி இருக்கிறோம், அதனுடைய பலன்கள் அல்லாவிட்டால் அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து சில அவுட்லைன் உங்களோடு கூட சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, தேவ பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற முதல் நுகத்தினுடைய பாரம் அவங்களுடைய பாவமும் பாடுகளும். அவங்களுடைய பாவமும் பாடுகளும் அப்படி என்றால் என்ன? நாம எல்லாம் இன்னைக்கு ஆராதிச்சிருக்கிறோம், ஆண்டவரை துதிச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒரு பெண்ணை கல்லெறிய எல்லாரும் கொண்டு வராங்க. விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட பெண். கர்த்தர் தரையில எழுதி கொண்டிருக்கிறார். சுற்றி கல்களை வைத்துக் கொண்டு அங்க இருக்கிறதான, அங்க வேத வசனம் சொல்லுகிறது, வாலிபர்களும் முதியோர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இந்த பெண் மோசேயின் உடன்படிக்கையின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி தவறு செய்து விட்டால் அந்த நியாயப்பிரமாணத்திற்கான தண்டனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பதில் சொல்லுவார்? அது குறித்து நான் உள்ள போக விரும்பல, நான் அவுட்லைன் மட்டும் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லெறிய கடவன். அப்போ வந்ததான பெரியவர் முதல் சிறியவர் வரை அவர்கள் அப்படியே பின்னிட்டு போனார்கள். அப்படின்னா என்ன? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம இருதயத்தில் கையை வச்சு சொல்லுவோம், என்னில் பாவம் இல்லை என்று சொல்வர்கள் யாராவது உண்டா? அப்ப சிக்கிக்கின்னு இருக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டி இருக்கிறோம். அது ஏதோ ஒரு விதமான பாவம். நீங்கள் எதை வெளியே சொல்ல முடியவில்லையோ, எதை சொல்லுவதற்கு தயங்குறோமோ, அவைகள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு முன்பாக பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் உங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பாவங்களை அல்லாவிட்டால் இந்த வழிகளை நாம் கர்த்தரிடத்திலே சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்திலே சொல்லும் பொழுது உன்னுடைய நுகத்தை அவர் முறிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பாவம் செய்கிறது என்பது மனிதனுடைய சுபாவம், அது மனிதனுடைய ஜீன். அது ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மன்னிக்க தேவகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவோம் என்று சொன்னால் அவரிடத்தில் இரக்கம் பெறுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்றால் நாம் பொய் சொல்லுகிறோம் என்ற அர்த்தம். பாவத்தை அறிக்கையிட்டால் தேவனே அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இந்த பாவத்தின் நுகம், இந்த வலி மிக கொடியதாய் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் முழுவதும் மிக வேகமாய் பரவி கொண்டிருக்கிற ஒரு வியாதி கேன்சர் என்கிற வியாதி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதுக்கு பின்னால பெரிய மாஃபியா கேங் ஒர்க் பண்ணுது என்று சொல்லுகிறார்கள். மருத்துவ கம்பெனிகளும் மருந்துகளும் இதற்கு பின்னால மிகப்பெரிய வியாபார தளத்தை அது அமைத்து இருக்கிறது. ஆனால் பாதிக்கப்படுவது எல்லாமே ஏழை மக்களும் நடுத்தர மக்களும். மாத்திரமல்ல, உலகத்திலேயே
ஒரு மருந்தை கண்டுபிடித்து அதற்கான வியாதியை உருவாக்கி அதை மனிதத்தில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல அதிகமாய் டெஸ்ட் பண்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா போன்ற தேசங்களில். இரண்டாவது, எந்த தேசத்துல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறார்களோ அந்த தேசத்தில் அதில் பரம்ப செய்து அதிலிருந்து பணத்தை பார்க்கிற கார்பரேட் கம்பெனிகள் நிறைந்திருக்கிறார்கள். இது சொல்லுவதற்கு நீங்க ஏதோ ஒன்று கேட்குற மாதிரி இருக்கு. ஆனா இதுதான் நிஜம். இதுதான் உலகத்துல ஆளுகை செய்கிற பிசாசனுடைய மிகப்பெரிய தொழிற்சாலை. அப்போ இந்த கேன்சர் எப்படி உருவாகிறது? இந்த கேன்சர்னால என்ன பாதிப்பு பாருங்க. மென்மையாய் வரும், ரொம்ப லேசா வரும். ஆனா அது நம்மை விட்டு விலகாதபடி இறுக்கி நுகத்தொலை அது சிக்க வைக்கும் இல்லையா? நீங்க பார்க்கிறதான பாக்கிலிருந்து நம்ம பார்க்கிறதான டாஸ்மார்க் வரை எல்லாமே கேன்சருக்கான அதிகபட்சமான நோய்களை பரப்புகிறதான உயிர்கொல்லியாய் அது இருக்கிறது. நீங்க சாப்பிடுற சாப்பாடும் அப்படிதான் இப்போ மாறி போய் இருக்கிறது. நீங்க பார்க்கிற கலர், நீங்க பார்க்கிற உப்பு, நீங்க பிள்ளைகளுக்கு வாங்கி தரீங்கல்ல இந்த சிப்ஸ் சொல்றீங்கல்ல, லேஸு, இன்னும் குர்குரே, இந்த சிப்ஸ் எல்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு உணவா? அதுல 80% உப்பு இருக்கு. அதிகபட்சமான உப்பு உங்க பிள்ளையினுடைய கிட்னியை சாப்பிட்டுடும், உங்க பிள்ளையினுடைய எதிர்ப்பு சக்தியை காலி பண்ணிடும் இல்லையா? ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு எதை வாங்கித்தர அது கேட்கும், அவங்களுக்கு தெரியாது. நான் சுவை அவங்களுக்கு தெரியாது, நாம தான் சொல்லணும். அதிகப்படியான இறைச்சிகளும் அதிகப்படியான கொழுப்புள்ள பதார்த்தங்களும் அதிகப்படியான இப்படிப்பட்ட மசாலா தூவின பொருட்களும் நம்முடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை கெடுத்து அவர்களுக்கு பெரிய நோயை உண்டு பண்ணும் என்று மருத்துவர்கள் எத்தனையோ வீடியோல சொல்றாங்க. எத்தனையோ சபையில போதகர்களும் பிரசங்கம் பண்றாங்க, எத்தனையோ இடத்துல நீங்க படிக்கிறீங்க. ஆனாலும் பிள்ளை அழும் பொழுது அதை கையில கொடுக்கிறீங்க. கவனிங்க, அது மெதுவா இறங்குகிறதான பிசாசனுடைய தந்திரமான சூழ்ச்சி. நீதிமொழிகளுடைய புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதுல அது மெதுவாய் இறங்கும். அது என்ன பண்ணுமா? மெதுவாய் இறங்கும். சாராயத்தை சொல்லுது, அதிகாலமே அதை தேடுகிறவனுக்கு ஐயோ. அதை தேடுறான் ஓடி போய். அது மெதுவாய் பளபளப்பாய் தோன்றும், பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். அது மெதுவாய் இறங்கும், விரியனை போல தீண்டும், வாழ்க்கையை கெட்டிடும். பிரதர், இன்றைக்கு அது சுகமாய் இருக்கும். அது உங்கள் சிகரெட்டா இருக்கட்டும், உங்கள் பீடியா இருக்கட்டும், உங்கள் பொடியா இருக்கட்டும், அது பாக்காய் இருக்கட்டும், வாய்க்குள்ள வைக்கிற தலகாணியா இருக்கட்டும். நம்ம மற்றவங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு போதையில மிதந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறோம். அது அரித்து விடும். செல்லையெல்லாம் அங்கே அரித்து அங்குதான் புற்றுநோய்க்கு ஆரம்ப அறிகுறிகளை தரும். அப்போ நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவர் இடத்துல கேட்கணும், ஆண்டவரே அந்த நுகங்களை என் தேசத்திலிருந்து, என் மக்களிலிருந்து, என் சந்ததியிலிருந்து அதை எடுத்து போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவமும் அதனுடைய பாடுகளும் மிக மோசமானது. ஒரு மனிதனை நுகம் சிக்கி கொண்டால் அதற்கு பின்விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசம். வியாதி வர்றது பெருசு இல்ல, வந்துட்ட பின் அந்த குடும்பம் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, சொல்லி மாளாது, சொல்லி மாளாது. அடையாறில் இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனையும் அல்லது காஞ்சிபுரத்தில் இருக்கிற அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையும் போய் பாருங்க. நம்ம அதை குறித்து தானே ஒரு விழிப்பு வந்துடும். ஐயோ, அது பக்கமே நம்ம நிற்கக்கூடாது என்கிற அளவுக்கு வந்துடும். அதிகப்படியான எந்த கெட்ட பழக்கம் கிடையாது பிரதர், அவனுக்கு கேன்சர் வந்துடுச்சு. ஏன் வருது? அதிகப்படியான மசாலா, நடு இரவு பிரியாணி, விடியற் காலை சுட சுட ஆட்டுக்கால் மாட்டுக்கால் சூப்பு, இவையெல்லாம் நமக்கு கெடுதல். உங்க பெற்றோர் சொல்றதை தயவு செய்து கேளுங்க. ஆகாதது என்று சொன்னா நீங்க ஆகாது தான். அவங்க அனுபவப்பட்டவங்க. இந்த உலகத்துல உங்கள் மேல அதிகமாய் நேசம் வைத்தவர்கள், நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் உங்கள் பெற்றோர்கள் மாத்திரம்தான். அல்லேலூயா. சொல்றது புரியுதம்மா? அவங்க சொன்னாங்கன்னா அது 100க்கு 100 உண்மையா இருக்கும். அப்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த பாடுகள் பின்னால விளைவுகள், நீங்கள் மருத்துவமனையில போய் பாருங்க, எவ்வளவு சிரமத்தோடு மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. விலையே கொடுக்க முடியல, அவ்வளவு விலை மருந்து மாத்திரைகளுடைய விலை. அதை காட்டிலும் அந்த வியாதிப்பட்ட அனுபவிகளுடைய நிலை ரொம்ப ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசங்க. அருமையான சகோதரி ரூத் சிஸ்டர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அந்த நினைவுக்கு வருகிறது. 2 முறை நான் போயிருக்கிறேன். ஏண்டா போனோம், மரணத்தை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தும். சிறு பிள்ளைகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை அவர்கள் மரண அவஸ்தைப்படுகிறத பார்க்க முடிகிறது.
அந்த வலி வேதனை அவ்வளவு மோசமானது. அந்த வியாதி மாத்திரம் இல்லை, எல்லா வியாதியும் அப்படிப்பட்டது தான். ஆகவே ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். எதில் சிக்குண்டோமோ அதிலிருந்து விடுவிக்கும்படியாய், அது உன்னாலே என்னால முடியாது, அதை விடுவிக்க ஒருவரால் தான் முடியும். அவர் கட்டுகளை அறுத்து நுகங்களை முறிக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது காரியம் யோவேல் 16ஆம் அதிகாரத்தின் 23வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் எச்சரித்து, இந்த பாடுகளும் துன்பங்களும் நம்மை சிக்கி தவிக்கிற நுகங்களாய் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம முன்னேற முடியாதபடி பாடுகள், பலவிதமான துன்பங்கள், துக்கங்கள் நம்மை அடைத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சில நேரங்களில் கடினமான இருதயங்கள், யாரையும் மன்னிக்க கூடாத இருதயம், கல்லான இருதயத்தை கர்த்தர் கொடுத்து, நம்ம சதையான இருதயத்தை கொடுத்த ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை கல்லாக்கி வைத்திருக்கிறோம். சில நேரங்களில் எந்த பின் காரியங்களும் தெரியாது, ஆனால் மனநோயினாலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லா நோய்க்கும் பேஸ்மெண்ட்டே மனநோய் தான், பயம்தான். வியாதி வருவதற்கு மிக முக்கியமான காரணமே நீங்கள் பயப்படுகிற காரியம். உன்னுடைய உள்ளான செல் அதை ஏற்று அதன்படி செய்யும். அதனால எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நிச்சயம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் விடுவிப்பார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து முதலாவது பயப்பட்டவர்களை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார், கலங்கி நின்றவர்களை பார்த்து கலங்காதே என்று சொன்னார், வியாதிப்பட்டவர்களை பார்த்து வியாதிகளை நீக்கினார், பலவீனப்பட்டவர்களுக்கு தைரியம் கொடுத்தார், அவர் பிசாசு பிடித்தவர்களுடைய அந்த பலவீனங்களை நீக்கி அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். சுகம் கிடைத்தாலே அவனுக்கு ஒரு அற்புதம் தானே. நல்லா கவனிங்க, 12 வருஷமாய் ஒரு பெண் பெரும்பாடோடு கூட பலவீனப்படுத்தப்பட்ட பெண்ணாய் இருந்தாள். இயேசு வந்தார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டால் சுகமானாள். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கும். 12 வருஷமாய் இருந்த அந்த வேதனை எப்படிப்பட்டது? வேதத்தில் அவளை குறித்து சொல்லுகிறது, அவள் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று மருத்துவத்துக்கு செலவு செய்தாள். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா நம்பிக்கையும் முடிந்து போன நிலையில இயேசுவை நம்பினால், தொட்டால், கர்த்தர் அவருடைய நுகத்தை முறித்தார். தேவாலயத்துக்கு ஆண்டவர் போகிறார், அங்கு எல்லளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனி இருக்கிறாள். அவள் எத்தனை வருஷமாய் இருந்தாலாம்? 18 வருஷமாய் இருந்தாள். இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு விரிவாய் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், நேரம் இல்லாத நாள் சுருக்கிக் கொள்ளுகிறேன். 18 வருஷம் ஒரு பெண் வியாதியோடு, நிமிரக்கூடாத பலவீனத்தோடு சபைக்கு சென்று கொண்டிருந்தாள். யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு பலவீனம் வந்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்ப லீவ் போடலான்னு இருக்கிறோம். இந்த 2 மணி நேரம் உட்கார முடியல, கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல. பல காரணங்களை சொல்லுகிறோம், பல விதமான சாக்குமோக்குகளை சொல்றோம். ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல, ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல, அவங்க பல காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனா அந்த பிரச்சனையோடு இருந்த 18 வருஷம் நிமிரக்கூடாத அந்த கூனியோ தேவனுடைய சமூகத்துக்கு வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு காரியம் தெரிந்ததோ தெரியலையோ, என்றைக்கோ ஒரு நாள் இந்த ஆலயத்துக்கு இயேசு வருவார், அவர் என்னை நிமிரச் செய்வார் என்கிறது. இந்த விசுவாசத்தோடு பலவீனத்தோடு அவள் வந்தபடினால் இயேசு அவளை பார்த்து சொன்னால், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே. முதல் முறையில தலையை நிமிர்ந்து ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்காருன்னா, அவர் தான் நம்மை அற்புதங்களை கொடுத்த நம்ம ஆராதிக்கிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால், நீ எத்தனை வருஷம் இருக்கிறாய் என்பது பெரிதல்ல, நீ எங்கே இருக்கிறாய் என்பதுதான் பெரிது. அப்போஸ்தலர் புத்தகத்திலேயா யோவான்ல 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தண்டையில் ஒருவன் படுத்து கொண்டு இருந்தான். அவன் எத்தனை வருஷமா இருக்கிறான்? எத்தனை வருஷம்? 38 வருஷம், 38 years. ஒரே படுக்கையில் ஒரே குளத்தாண்ட உட்கார்ந்து இருக்கிறான். அவன் எப்படி சாப்பிட்டிருப்பான், இயற்கை உபாதைகளை எப்படி கழிச்சிருப்பான்? ஏன்னா அவனை தூக்கிட்டு வரணும். என்னை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லுகிறான். அப்போ படுத்த படுக்கையா இருக்கிறான். காலையில் எடுத்துன்னு வந்து தூக்கின்னு வந்து போட்டுருவாங்க போல இருக்கு. இரவும் பகலும் 3 வேளையும் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒன்று அவனுக்குள்ள நம்பிக்கை, இந்த குளம் கலக்கப்படும், அப்பொழுது தேவ தூதர்கள் இறங்குவார்கள், நான் குளத்தில் விழுவேன், எப்படியாவது சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. 38 வருஷம் இருந்த அந்த நபர் குளம் கலக்கப்பட்டதோ இல்லையோ, தேவ தூதன் வந்தானோ இல்லையோ, இவனை தூக்கி விடுவதற்கு ஆள் இருந்ததோ இல்லையோ, இயேசு அவனை தேடி வந்தார்.
இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களுடைய நாள்பட்ட அல்லது வருடக்கணக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் காத்திருங்கள். ஒரு நாள் வரும், இயேசு அதற்கு ஒரு விடுதலை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உன் கட்டுகளை அவர் அறுப்பார், உன் நுகத்தை அவர் முறிப்பார். ஆமென், அல்லேலூயா. நான் எத்தனை வருஷம் பிரதர் ஜெபம் பண்ணேன்? எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணேன்? 25 வருஷம் ஜெபம் பண்றான் ஆபிரகாம், எனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று சொல்லி. 100 வயசு வரல, அது நிறைவேறல. இவனுக்கு பின்னால கல்யாணம் பண்ணவெல்லாம் கல்யாணம் பண்ணினா, குழந்தை பெற்றுனா, பேரம் பேத்தி 100வது வயசுல 3வது தலைமுறையை பார்த்திருப்பார்கள். ஆனால் முதல் தலைமுறையே வரல. ஆனால் நம்பிக்கை ஒன்று இருந்தது. என் கர்த்தர் வாக்கு மாறாதவர், என் சந்ததியிலிருந்து தேவ ஜனம் எழும்பும் என்று நினைத்து விசுவாசித்தான். எழும்பினது. அவன் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சியாய் நின்றான். அன்பு தேவ பிள்ளையை கவனிக்கவும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை ஒரு நாளும் அவர் கீழே விழ விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, நாம் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் அந்த பாரத்தை குறித்து எண்ணாமல் காத்திருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? 2 காரியங்களை செய்வார். ஒன்று, முறிப்பேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, அதை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, முறிப்பேன் என்றால் the break or shatter, அறுப்பேன் என்றால் கட் ஆர் sever. ஆண்டவர் முறிக்கவும் அறுக்கவும் உன்னிடத்துல என்னிடத்துல வந்திருக்கிறார். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான உறுதியான வாக்கு, உன் நுகம் எதுவாயிருந்தாலும் அது முறிக்கப்படும், அது அறுக்கப்படும். ஹல்லேலூயா. எப்படி அது நிறைவேறும்? எப்படி அது நிறைவேறினது? வேதத்துல மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. அதுல விசேஷமான புத்தகங்கள் 4. அது சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவர் எதற்காக வந்தார் என்பதை குறித்து, அவர் இங்கிருந்து ஏன் பரத்துக்கு ஏறினார் என்பதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வந்ததின் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? உன் கட்டுக்களை அறுக்கவும் உன்னுடைய சுமைகளை முறிக்கவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாய் அனுப்பப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 53ஆம் அதிகாரம் 4-5வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். தீர்க்க தரிசனம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை தீர்க்க தரிசனமாக ஏசா எழுதியிருக்கிறார். என்னவா? அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுமந்தார். எனினும் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். வந்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய நுகங்களை, நம்முடைய கட்டுகளை முறித்து அறுக்கும்படியாய் தேவன் இந்த பிளான் பண்ணார். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? எனக்காக ஒருவர் அனுப்பப்பட்டார். எனக்கு பதிலாக, எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக அவர் ஏற்கனவே பலியாகி விட்டார், பாடுகளை சுமந்து விட்டார். இனி நான் அந்த சுமையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அவர் வரப்போகிறதான முக்கிய நோக்கத்தை ஏசாயா எழுதுகிறார். 10:27. அந்நாளில் தோளில் நின்று அவன் சுமையையும், கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பப்பட்டார் என்று சொன்னால், நம்முடைய நுகத்தை முறிப்பதற்காக, நம்முடைய பாடுகளை இறக்கி வைப்பதற்காக, நம்முடைய சுமைகளை நம்மிடந்து அப்புறப்படுத்துவதற்காக அவர் வந்தார். அதனால்தான் வேதத்தில் ஆண்டவர், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு நாள் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் ஏன் சுமை சுமக்க வேண்டும்? இந்த ஒரு நல்ல கேள்வியோடு கூட இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலிருந்து கடந்து போவோம். நீங்கள் ஆரம்ப நாட்களில் கட்டுகளோடு வந்தோம், சுமைகளோடு வந்தோம், நுகத்தோடு வந்தோம், பாரத்தோடு வந்தோம். வந்த பின்பு ஏன் மீண்டும் மீண்டும் அந்த சுமை நம்மை நெருக்குகிறது? அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய பாரத்தை சுமக்கிற சுமை தாங்கியாகிய இயேசுவின் மேல் நாம் முழுதுமாய் வைக்காதபடினால், இயேசுவை முழுவதும் விசுவாசிக்காதபடினால்,
என் சுமையை இங்கு ஆராதனை பொழுது இறக்கி வைக்கிறேன், ஆராதனை முடிந்த பின்பு தூக்கி மீண்டும் என் சுமையை வைத்துக் கொள்ளுகிறேன். அப்படி இருப்பதினால் உங்களுடைய வலி ஒரு நாளும் குறைந்து போகாது. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம், நம்பிக்கை எந்த மனுஷனுக்குள்ள வருகிறதோ அவன் அந்த நுகத்தின் பாரத்தை இறக்கி வைத்துட்டு அவன் பின்னிட்டு பாராமல் ஓடிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. ஆரம்ப நாட்களிலே பல வருடங்களுக்கு முன்பதாக இந்த கிராமங்கள் வழியாக போகிற மக்களுக்கு ஒரு சுமைதாங்கி கல் என்று ஒரு கல் உண்டு. இப்ப கிடையாதுங்க. சுமைதாங்கி எல்லாமே தலையில சுமந்துக்கு தான் போகணும். சைக்கிள் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக, சைக்கிள் என்பது பணக்காரர்கள் வைத்திருக்கிற வண்டி. நான் சொல்வது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால வச்சுங்க. அது வசதி உள்ளவர்கள் வைத்துக் கொள்ளுகிற வண்டி சைக்கிளே. அப்ப எப்படி போவாங்க மக்கள்? வண்டிகள்ல, மாட்டு வண்டிகள்ல சுமைகளை தலையில் சுமந்து கொண்டு போவார்கள். போகின்ற வழியில் அவர்களுடைய வலி வேதனை நெருக்கும் பொழுது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல அல்லது 1 கிலோமீட்டர் ஒரு இடத்துல 2 கல்லை நிறுத்தி அதற்கு மேல ஒரு கல்லை படுக்க போட்டு வச்சிருப்பாங்க. இந்த சுமையை இறக்கி அதில் வைத்துட்டு கொஞ்சம் ஆஸ்வாசமாகி விட்டு கொஞ்சம் இலைப்பாரி விட்டு அந்த நிழல்ல இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு, அந்த சுமையை தூக்குவதற்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால தான் ஹால் ஹைட்ல வச்சிருப்பாங்க. அதை அவர்களே சுமந்து கொண்டு அந்த இறுதி வரை அவர்கள் போவார்கள். தன்னுடைய சுமையை இறக்கி வைத்து இலைப்பாருகிற இடம். அன்பு தேவ பிள்ளை, ஏன் சபைக்கு வரணும் பிரதர்? இது சுமை இறக்கி வைக்கிற இடம், இது இலைப்பாருகிற இடம். ஆனா ஒன்று, மீண்டும் நீங்கள் சுமையை தலைமையில வச்சுக்கூடாது. இதை இங்கேயே இறக்கி வச்சுட்டு போயிடுங்க. அது அங்கே இறக்கி வைத்து விட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வஸ்திரங்களை எல்லாம் அங்கே விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால போனான். ஏற்கனவே வஸ்திரம் இல்லாது இருந்து பிசாசு பிடித்தவன் இப்பொழுது புதிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தான். நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்கள், நாம் விடுவிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்ததினாலே, விடுவித்தபடினாலே இனி நாம் இன்னும் அந்த பழைய வாழ்க்கையில் இல்லாதபடி விசுவாசத்தோடு நாம் முன்னேறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப கர்த்தரை நாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினதுடைய மிக முக்கிய நோக்கம், பாவத்தில் இருக்கிற, நுகத்தில் சிக்கப்பட்டிருக்கிற, கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை நீங்கள் விடுவிக்கும்படியாக ஆண்டவர் அனுப்பினார். யோவான் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகமா கடைசி வசனங்களை வாசிக்கலாம். யோவான் லூக்காவில் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லி, மத்தேயு பண்ணுங்கள். இல்ல அதுக்கு மேல வசனம் 19 மத்தேயு தான வாசிக்கிறீங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களை உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி தம்முடைய சீஷர்களை அபிஷேகித்து ஆண்டவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய மிக முக்கியமான நோக்கம், அவர் செய்தார், அவருக்கு பின்பாக அவருடைய பிள்ளைகளாகிய நீயும் நானும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதை? நுகத்தில் சிக்கி இருக்கிற ஜனங்களை, அந்த நுகத்தில் கயிறுகளினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கவும் அதை அறுத்தரிக்கவும் ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ அறுக்கப்பட்டால் என்ன நடக்கும்? இந்த கம்ப்ளீட் ஃப்ரீடம், முழுமையான ஒரு விடுதலையோடு கூட அந்த மனிதன் காணப்படுவான். ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு சிலுவையின் மூலமாய் விடுதலை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம், ஆகவே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் கொடுத்திருக்கிறார். முழுமையான விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னும் நாம கட்டப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் காண்கிறோம். நம்ம எப்பொழுதுமே சபைக்கு வந்துட்டா நான் கர்த்தரை பார்க்க போகிறேன் என்ற ஆர்வத்தோடு வந்து கர்த்தரை பார்த்த ஆராதித்த நிறைவோடு கூட நாம் வீடு செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான்
அது உண்மையான விடுதலை, அது உண்மையான ஆராதனை, அது உண்மையான ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையாக கூட இருக்கும். ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உங்கள் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முடித்து அந்த கட்டுகளை அறுக்க அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அந்த விடுதலையாய் வைத்திருக்கிறார். பல இடங்களில் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆராதிக்க சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, சேவை செய்ய சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை வாழ சுதந்திரம் கிடைக்கிறது. ஆனாலும் இந்த துஷ்ட மனுஷனாகிய பிசாசு பல வழிகளில் தம்முடைய மக்களை அவன் பிடித்து கட்டி வைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே உங்கள் கட்டுகளை அகற்றப்படும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நுகங்களை முறிக்கிறவர், உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்ம அனைவரும் எழுந்திருக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, என் நுகத்தை முறித்து என் கட்டுகளை அறுக்கிற கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறேன். யாரிடத்திலோ போன அந்த 12 வருஷ ஸ்திரீ இன்றைக்கு கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறார். யாரையோ பார்த்து இறங்கும் இறங்கும் என்று கத்தின குஷ்டரோகிகள் இன்றைக்கு இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறார்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். இதுவரை பிறந்ததிலிருந்து கண் தெரியாமல் இருந்த அந்த மனிதன் இயேசுவை மிக சத்தமாய் கூப்பிட்டு தம்மிடத்தில் அவன் அழைத்தான். கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளையே, உன் கட்டுகளை குறித்து, உன் பலவீனங்களை குறித்து, உன் வியாதிகளை குறித்து, உன்னுடைய நஷ்டங்களை குறித்து இதுவரை யாரிடத்திலோ நீ சொல்லி புலம்பி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அவரிடத்தில் சொல்லுவோம், அவர் நம்முடைய கட்டுகளை முறிக்கிறவர், நம்முடைய கட்டுகளை அறுக்கிறவர், நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர். அந்த நல்ல தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னிடத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் மாற்ற உம்மால முடியும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இன்றைக்கு அதை முறித்து உன் கட்டுகளை அறுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நீங்க இன்றைக்கு நம்ம பார்க்கிறது முகமுகமாய் பார்க்கிறோம். அநேக மக்களுக்கு இவங்களுக்கு என்னங்க கவலை, இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை என்ற அளவுக்கு வெளிப்படையான ஒரு சந்தோஷமாய், ஒரு எப்படி சொல்றது, அந்த வலி தெரியாதபடி நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். உண்மையான வலியை அனுபவிகளுக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, உங்கள் வலியை நீக்க அவரால் முடியும், உங்கள் பலவீனத்தை மாற்ற அவரால் முடியும், உங்கள் நோய்களை உன்னிலிருந்து சுகப்படுத்த அவரால் முடியும், உன் கஷ்டங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க அவரால் முடியும், உன் கடனுக்கு ஒரு தீர்வு கொடுக்க அவரால் முடியும், உன் வியாதிக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவரால் முடியும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும்ப்பா. இதுவரை நான் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிறேன், இதுவரை நான் சிக்கி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அந்த சிக்கலில் இருந்து, அந்த பிடியிலிருந்து, அந்த சத்ருவின் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா. கேட்போம், ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஆராதிக்க முடியாதபடி நான் வெறுமனமே மக்களுக்கு முன்பாக மகிழ்ச்சியாய் இருப்பதை போல நடித்து கொண்டிருக்கிறேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனம், என் தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிற கசப்பு, என் தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிற தோல்வி, என் தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிற என் தனிமை என்னை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தல். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், சொல்லுங்க, வெற்றியை தருகிறார்.